கடைசி பிள்ளை 1.5 பாருங்க. ஒரு வீட்டுக்கு கொண்டு அவங்க இன்னொரு பிள்ளையாங்க. இவ்வாறான ஒரு சம்பவம் இலங்கையில பதிவு இருக்குன்னு சொன்னா எங்கேயுமே நீங்க அந்த பதிவை தேடி எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு நாகரிகமற்ற மனிதர்கள் தமிழர்கள் அல்ல. மறைக்கப்பட்ட கருப்பு பணங்கள், செலுத்தப்படாத வரிகள், நிலுவையில் இருக்க கடன் தொகைகள், நஷ்டஈடுகள், தவறாக பயன்படுத்தப்பட்ட சொத்துக்கள், உடைமைகள், பணங்கள், நிதிகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஊழல் அமைப்புகளை. மலையத்துக்குள்ளே இளைஞர் ஜோதிகள் அரசியல் ரீதியாக வெளியே வரும்போது எப்படியான கருத்துக்கள் வரும் சொல்லி இந்த வீடியோ. முன்னாள் ஜனாதிபதி கௌரவத்துக்குரிய ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலை இலங்கையில் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் மாற்றங்கள் அல்லது அரசியல் அதிரடி நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில பல குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்குது. ஒரு சில பகுதியினர் இந்த அரசியல் நடவடிக்கைகள் தற்போது நாட்டுக்கு தேவையான ஒரு விடயமாகவும், ஒரு சில பேர் இது அனாவசியமற்ற ஒரு விடயமாகவும் அரசியல் பழிவாங்கல்களாகவும் கருதி கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் நீங்கள் அனைவரும் அறிந்த விடயம். ஸோ அது தொடர்பான ஒரு சிறிய ஒரு ஆய்வை தான் நாங்கள் இந்த வீடியோவில் மூலமாக பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவுக்கு போக முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல தேவையான வீடியோக்களை நான் பதிவேற்றம் செய்யும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் இலகுவாக தேடாமல் அதுகளை சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்க்கறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அதிகாரங்கள் அல்லது அவர்களுக்கான சலுகைகள் இலங்கை அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் கிட்டடியில சட்டங்கள் மாற்றம் அல்லது ஜாப்புகள் திருத்தம் என்ற ரீதியில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான எந்த ஒரு சலுகைகளும் அரசிடமிருந்து இனி வழங்க முடியாது. அதாவது மக்களிடமிருந்து அறவிடப்படுகின்ற வரிப்பணங்களிலிருந்து அவர்கள் சொகுசு வாழ்க்கைகளை வாழ முடியாது என்ற ரீதியில தான் பறிக்கப்பட்டது. ஆனா அரசியல் வல்லுநர்கள் இதை மறைமுகமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அதாவது பிற்காலத்தில் அவர்களுக்கான சில சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது இவ்வாறான சலுகைகள், இவ்வாறான முன்னுரிமைகள் அதை தடுக்கக்கூடும் என்ற ரீதியில இது ஒரு அடிப்படை ரீதியில ஒழுங்கு முறையில அரசாங்கத்தால் எடுக்கப்படுற ஒரு நடவடிக்கை என சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறார்கள். எப்படின்னு சொன்னா ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு முன்னாள் ஜனாதிபதியை சட்ட ரீதியாக நாங்கள் நெருங்குவதுன்றது ஒரு கடினமான விஷயம். ஸோ அதன் காரணமாக அவர்களிடம் இருந்து அவர்களிடத்து முன்னுரிமைகள் பறிக்கப்பட்டு அதன் பின்னராக அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த முன்னோக்கிய நகர்வை தான் தற்போது அரசாங்கம் மேற்கொள்கின்றது என்றும் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை பொது வழிகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில் தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான முன்னுரிமைகள் சில பறிக்கப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்க, அதாவது கடந்த ஜனாதிபதி, இலங்கை நாட்டோட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டார். அதாவது அரசு பொது நிதி, இந்த பொது நிதி என்ற மக்கள் வரிப்பணம் ஒவ்வொரு கூலி தொழிலாக இருக்கட்டும், ஒவ்வொரு அரசு தொழிலாளியாக இருக்கட்டும் அல்ல தனியார் தொழிலாக இருக்கட்டும், இவங்க மாசம் பூராவும் கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த வருமானத்துக்காக அரசிட்ட கொடுக்கிற அந்த வரி பணத்திலிருந்து சேர்க்கப்பட்ட பணங்களை தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய சொந்த தேவைக்காக லண்டன்ல சென்று பயன்படுத்தப்பட்டதாகவும், அவர் மட்டுமல்லாது அவருடைய சகாக்களாக மொத்த உள்ளடங்களாக 10 பேர் கிட்டத்தட்ட இந்த வழக்குல உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் பிரதான சூத்திரதாரி, அதாவது குற்றவாளியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில விடுதலை செய்யப்பட்டதும் நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச விஷயம். ஸோ இந்த காலப்பகுதிக்குள்ள தற்போது நாட்டில் இருக்கிற ஆட்சி தொடர்பாக இந்த செய்தி நாங்கள் முழுமையா பார்க்கும் முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க முதல்ல. ஐயோ 2 பேரையும் சுட்டுட்டேன். கோயிலுக்கு நடமுனமா கொண்டுதான் கொண்டு வச்சு சித்திரவதை செய்து இறுதி எழுப்பி கோயிலுக்கு சேர்த்துக்க கொண்டு வச்சு எங்களுக்கு தாரா எங்களுக்கு ஒரு அடியும் உதயம் வைக்கிறேன். என் சின்ன பிள்ளை கடைசி பிள்ளை 1.5 பாருங்க. அவர்களுக்கு என்ன காலால உதவி எனக்கு உதஞ்சது பிள்ளைகளுக்கு குடிப்பட்டதுனால அது தாக்கி முடிய பெரியவன் தானே பெரியவனை கேட்டு நாங்கள் கேம்பு கொண்டு எங்களை விடு அங்கே இந்த இதுக்கே அப்புறம் போக சொல்லி இப்படியே நடந்து போன போது அங்கே இடையில மங்குமால வச்சு எங்கட தம்பின்ற மேனசியும் வந்தவா ஒரு வீட்டுக்கு கொண்டு அவங்க இன்னொரு பிள்ளையாங்க கடந்து போட்டு உள்ளுடுப்பெல்லாம் கையில கொண்டு அனுப்பி விட்டா. இந்த வீடியோ நிறைய பேர் மனதில் ஒரு பாதிப்பு உண்டு பண்ணும். என்னன்னு சொன்னா கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்னால வடக்குல வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசால், முக்கியமாக சிங்கள இராணுவத்தால் இழைக்கப்பட்ட அநீதி, குறிப்பிட்ட காலப்பகுதியில் இருந்த அரசியல்வாதிகளோ சரி, குறிப்பிட்ட காலப்பகுதியில் இருந்த சிங்கள ஆட்சியாளர்களோ சரி அல்லது இராணுவ அதிகாரிகளோ சரி, இது தொடர்பாக யாருமே கணக்கில் கொள்ளல, இது மனிதநேயமாக பார்க்கல. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும்
தமிழர் விடுதலை புலிகள் தரப்புல இருந்து இவ்வாறான ஒரு சம்பவம் இலங்கையில பதிவு இருக்குன்னு சொன்னா எங்கேயுமே நீங்க அந்த பதிவை தேடி எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு நாகரிகமற்ற மனிதர்கள் தமிழர்கள் அல்ல. தமிழ் விடுதலை போராட்டம்ன்றது வந்து மக்கள் உரிமைக்காகவும் உணர்வுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டு அவர்களோட விடுதலையே மிக பிரதான இலக்காக கொண்டு இயங்கிய ஒரு அமைப்பு தான் இந்த தமிழர் விடுதலை புலிகள். ஸோ இந்த இராணுவம் மேற்கொண்ட இந்த செயற்பாடுகளை இந்த சாட்சியோட ஒரு அம்மா சொல்லும்போது அது உங்களோட மனதுகளை வந்து வருத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி இலங்கையில் இருக்கிற ஆட்சியாளர்கள் சிங்கள ஆட்சியாளர்களால் வந்து தமிழ் மக்கள், அதாவது முக்கியமாக சிறுபான்மையினர், இது இலங்கை வடக்கு கிழக்கு தாண்டி மட்டுமல்ல மலைய பிரதேசங்களையும் வந்து இவ்வாறான தாக்கங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடும், இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழ் மக்களிடையே, அதாவது மலைய பிரதேசம் தமிழ் மக்களிடையே இது மறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தற்போது இலங்கையில கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற பொருளாதார சூழ்நிலையில வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் இந்த இலங்கை நாட்டை பாரம் எடுத்து பல சர்வதேச பல நாடுகளுக்கு விஜயம் செய்து அதனூடாக கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு சர்வதேச நாணய நிதியோட தொடர்புகளை கொண்டு இலங்கையில பல வரி நடைமுறைகளை அறிமுகப்படுத்தி அதன் பின்னர் ஒரு நாட்டை வந்து ஒரு அளவுக்கு கட்டி எழுப்பி கொண்டு வந்தவர். இதனால வந்து நிறைய இளைஞர் யுவதிகள் மத்தியில வந்து ரணில் விக்ரமசிங்க ஒரு ஹீரோவாக தான் தற்போது தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஆனா இது நான் கூட சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங்கருக்கு அந்த காலத்தில் ஆதரவு வழங்கினான்னு சொன்னால் ஒரு பொருளாதார ரீதியாக அவர் நல்லவன கிட்டவன பொருளாதார ரீதியாக இலங்கை வந்து மக்களுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய அடிப்படை பொருட்களை வந்து குறைவோ அதிகமோ வழங்கப்பட்டது என்ற ரீதியில் ஒரு ஆதரவு தெரிவிச்சுன்னா, ஆனால் ஊழல் லஞ்சம் என்ற ரீதியில் பார்க்கும்போது குற்றவாளி அது யாராக இருந்தாலும் குற்றவாளி தான். மன்னனாக இருந்தாலும் சரி தான், அரசனாக இருந்தாலும் சரி தான், ஆண்டியாக இருந்தாலும் சரி தான், குற்றவாளி தான். ஸோ அந்த அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை தான் இந்த ஊழல் லஞ்சல்வாதிகளை அழிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போன ஜூலை மாதம் சுங்க திணைக்களத்தில் வந்து கிட்டத்தட்ட இலங்கை வரலாற்றே இல்லையா, இதுவரை காலமும் சுதந்திரம் அடைய முன்னரோ அடைஞ்ச பிறகோ இலங்கை வரலாற்றில் இல்லாத வகையிலே வருமானம் ஒன்றை ஈட்டி தந்திருக்குன்னு சொன்னால் இது இந்த ஆட்சியில தான். அதுக்காக சிங்களவர்கள் நல்லவன்னு சொல்லவில்லை. சிங்களவர்கள் எப்பவுமே சிங்களவர்கள் தான். நாங்கள் சிறுபான்மையினர் தமிழர்கள் எப்பவுமே தமிழர்கள் தான், அடக்கப்படத்தான் போறோம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு சிறுபான்மை பெரும்பான்மை இல்லாத ஒரு காரணத்தால் வந்து நாங்கள் அடக்கப்பட்டிருக்கோம். இதனால வந்து இப்ப இந்த தற்போதுல இருக்க ஆட்சி அரசாங்கம் சிங்களவர்கள் தமிழர்கள் இனம் மதம் என்ற தாண்டி அவர்கள் ஆட்சி வந்து சிறப்பாக போய்கொண்டிருக்குது. சில பேர் கருத்துக்கள் வந்து முக்கியமான புள்ளியல் பெரிய பயங்கரவாதிகள் முக்கியமான புள்ளிகளை வந்து கைது செய்ய விட்டுட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக கைது செய்து கொண்டு போறோம்னு சொல்லி சில பேர் வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக தங்களை கருத்துக்களை முன் வச்சு கொண்டு வரணும். அதான் நான் ஏற்கனவே இந்த வீடியோல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் சிறப்புரிமைகள் பறிக்கப்பட்டதன் காரணமே அவர்கள் மேலான சட்ட நடவடிக்கை எடுக்கத்தான். அதால வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரணிலை கைது செய்த பிறகுவே பல எதிர்கட்சிகள், அதாவது பல இல்லை எல்லா எதிர்கட்சிகளுமே ஆட்சியில இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஜனாதிபதி வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொண்டு போய்க்கல, நல்லவனுக்கு எதிராக 10 எரும மாடுகள் ஒன்று சேர்த்தான் செய்யும். அதே போலதான் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் வந்து தோல்வியடைந்த ஆட்சி அரசாங்கத்தில் வந்து தோல்வியடைந்த இந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதி எல்லாம் ஒன்று கூடி இந்த ஆட்சியை இந்த 5 வருஷத்தோட முடிவு கட்டி நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். அது வீட்டுக்கு அனுப்புறது மட்டும் இல்லையா, இவங்க செய்யற இந்த நல்ல விஷயங்களுக்கு இவங்க பாரிய அளவில் வந்து எதிர்நோக்க வேண்டியதும் இவங்களோட ஆட்சி கவர்ந்தான். ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட தங்களுக்கு இப்படியான பின்னால் இப்படி ஒரு நடக்கும் என்று கூட இருந்து கூட மக்களுக்காக இந்த நாட்டை வந்து சிறந்த ஒரு பாதையில மாற்றி அமைச்சிட்டு தான் நாங்கள் இந்த ஆட்சியிலிருந்து போகலாம் என்ற ஒரு ரீதியில இன்னும் அவங்க எந்தவித பயமும் இல்லாம சில நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டார்கள். நீங்க பொறுத்திருந்து பாருங்க, வருகிற சித்திரை வருடத்துக்கு முன்னால வந்து இதை விட பாரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவில் இடம்பெற இருக்கிறது. அதற்கான ஃபைல்கள் வந்து முன்னேற்றப்பட்டு கொண்டு வருது. ஏன்னு சொன்னா ஒருவர் மேல கை வைக்கிறன்ற வந்து அவரோட பேக்ரவுண்டை பொறுத்து தான் நாங்கள் கை வைக்கலாம். அது எவராக இருந்தாலும் சரிதான், முப்படைகள் பலம் இருந்தாலும் சரிதான். ஆனா நாட்டுக்குள்ள கலவரம் என்று உருவாக்கப்படைகள் அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அது வளங்கள் அளிக்கப்படும், பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஏற்கனவே இலங்கைன்ற வந்து பொருளாதாரத்துல கிட்டடியில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையில பாத்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே எங்களோட நாடு வந்து பொருளாதாரத்துல வந்து சீர்குலைஞ்சிருக்கு. அதை நாங்கள் வந்து பழைய நிலைமைக்கு எங்களால் கொண்டு வர முடியாது. ஆனா ஒரு நிலைக்கு நாங்கள் சரி பண்ணி கொண்டு மக்கள் எடுத்துக்கொண்டு போக முடியும். அதுக்கு ஊழல் லஞ்சமற்ற ஒரு நாட்டை கட்டி எழுப்பணும். ஊழல் லஞ்சமற்ற நாடுன்றது வந்து நீங்கள் சாதாரண மக்கள் நீங்கள் அதை பார்க்கும்போது காசு லஞ்சம் கொடுத்து லஞ்சம் பார்ப்பீங்களா, ஆனா அரச அங்கத்து வகிக்கிற அரச அங்கத்துக்குள்ள இடம்பெறுகின்ற ஊழல்களை சரி பண்ண போயிட்டே உங்களோட வரிப்பணத்தையும் தாண்டி அரசாங்கத்துக்கு எக்கச்சக்கமான வருமானங்கள் இருக்குது. மறைக்கப்பட்ட கருப்பு பணங்கள், செலுத்தப்படாத வரிகள், நிலுவையில் இருக்க கடன் தொகைகள், நஷ்ட ஈடுகள், தவறாக பயன்படுத்தப்பட்ட சொத்துக்கள், உடைமைகள், பணங்கள், நிதிகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஊழல் லஞ்சத்துக்குள்ள. சோ இதுகளை அரசாங்கம் தேடி இருக்க முகமாக தான் இப்போது அது சம்பந்தப்பட்ட விடயங்களை தேர்றது காரணம் அரசாங்கம் சொன்னா அந்த நிதிகளை கொண்டோ அதுல ஏற்பட்ட இழப்புகளை தவிக்கிறதூடாகவோ அல்லது அதுல கிடைக்கிற நஷ்ட ஊடாக அல்லது அதுல மறைச்சு வைக்கப்பட்ட பணங்களை வெளிக்கொண்டதூடாகவோ இலங்கை பொருளாதாரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் உருவாக்க முடியும். இலங்கை பொருளாதாரத்தில் மாற்றங்கள் உருவாக்குற வந்து அரசாங்கத்தில் இருக்க ஜனாதிபதி வாழணுமோ அல்லது அமைச்சர்கள் வாழணும் என்ற கால இலங்கை மக்கள் ஒவ்வொருவரும், இலங்கை குடிமகன் என்ற ரீதியில இலங்கை மக்கள் ஒவ்வொருவரும்
அதை அனுபவிக்கணும். இலங்கையில வந்து சுபிட்சமான வாழ்க்கை ஒவ்வொரு சாதாரண குடிமக்கள் அடிமட்டம் வரைக்கும் வறுமை கோட்டில் வாழ்ற மக்களுக்கும் போய் சேரணும். நீதியான நியாயமான ஒரு அரசாட்சி, அதே போல சுமூகமான வாழ்க்கை, வாழக்கூடிய பொருளாதார முறைமை வந்து சரியான இந்த வறுமை கோட்டில் வாழ்ற மக்களுக்கு கிடைக்கணும் என்ற ரீதியில் இந்த அரசாங்கம் வந்து இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு போகுது. இதை தவிர்த்து தான் நீங்கள் எதிர்பார்க்கிற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல், தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகள், இந்த பழைய மனித புதைகுழிகள், இப்படி அநீதிகள் தொடர்பான விசாரணைகளுக்கான நீதி கிடைக்கணும், விசாரணைகள் நடக்கணும்னு சொல்லி கேட்கிற விடயங்கள் வந்து காலப்போக்கில் அது இடம்பெறும். ஏன்னா தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசு வந்து சின்ன பிள்ளைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வருடம் கூட அனுபவம் இல்லை. ஆனா இருந்தும் இலங்கை நாட்டை வந்து எவ்வளவுக்கு திருப்பி போட்டுக்கான உங்களுக்கு தெரியும். கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று முன்தினம் கூட 6 முக்கிய குற்றவாளிகள் வந்து இந்தோனேசியால இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்படுறாங்க. அப்ப அவங்க கூட பாரிய அளவிலான தாக்கத்தை இலங்கையில பாதாள உலக கோஷ்டி என்ற ரீதியில வந்து ஏற்படுத்திருக்காங்க. இதெல்லாம் என்னத்துக்கு சொல்றேன்னு சொன்னா, இப்படி எங்கட இலங்கையில இவ்வளவு கள்ளர் இருக்கத்தக்க, அதாவது நல்லவனு நாங்கள் நம்புறவரு கூட இவ்வளவு கள்ள வேலைகளை செய்யக்குள்ள இந்த மலைய பிரதேசங்கள்ல இருந்து எங்களோட உறவுகள் வெளிவிடுற கருத்துக்கள் வந்து ஒரு பெரிய அளவில் எங்களுக்கு மனதை பாதிக்குது. மலையகம் என்ற வந்து இந்திய தமிழர் வம்சாவளிகள். ஆனா இலங்கை என்று எடுக்க போகும்போது நாங்கள் வடக்கு கிழக்கும் தாண்டி இவர்கள் எங்களது உறவுகள். இலங்கை மட்டுமன்று அல்லாது எதிர்வரும் காலங்களில் இளைஞர் சமுதாயம் வந்து சர்வதேச லெவலில் அனைத்து விடயங்களுக்குள்ளேயும் உள்வாங்கப்பட்டு தாங்கள் இந்த மலையகம் என்ற அந்த வட்டத்துக்குள்ள ஒடுக்கப்பட்ட அந்த வலயத்துக்குள்ள இருந்து வெளியே வரணும். வெளி உலகுக்கு வந்து எல்லா திறமைகளையும் அவர்கள் பங்கெடுக்கணும், எல்லா விஷயங்களையும் அவங்கள ஆதிக்கம் வேணும், தமிழர்கள் என்ற ரீதிய உணர்வோடு நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுவோம்னு சொல்லி நாங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ, ஆனா அவர்கள் வந்து அந்த வட்டத்துக்குள்ள இருந்து வரவிடாம அந்த மலைய அரசியல்வாதிகள் வந்து அவர்களை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாருங்க. என்ன சொல்றது வந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா இது வந்து இந்த அரசாங்கம் வந்து என்னமான அரசாங்கம் வந்து வந்த மாதிரி பேசுற மாதிரி இல்லை வந்து சரியா சர்வாதிகார அரசாங்கம் அரசு பண்றது சரின்னு சொல்றீங்களா? அரச பணத்தை பயன்படுத்துவதா குற்றச்சாட்டு. இது ஒரு மலைய கட்சி சார்ந்த ஒரு அரசியல்வாதிய கருத்து. இவர் கொள்கைகள் வந்து இதுல எந்தவித கொள்கையும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யப்பட்டதுக்கு அவரை விடுவிக்கணும், இதுக்காகத்தான் விடுவிக்கணும், அவர் செய்தது குற்றமில்லை என்று அவருக்கு கதைக்கிறதுக்கு அவருக்கு அரசியல் தெரியல, அதுக்கான ஆதாரங்களை முன் வச்சு கதைக்கிறதுக்கு அவருக்கு அரசியல் தெரியல. அவர் ஒரே ஒரு நோக்கி இந்த ஆட்சியை கவுக்கணும். இந்த ஆட்சி வந்து முக்கியமா என்ன, நான் இந்த வீடியோல இவ்வளவு நேரம் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் உங்களோட கதைச்சிருப்பேன். இந்த வீடியோல இவ்வளவு நேரம் சொன்ன மாதிரி இந்த ஆட்சி வந்து நீதியான ஒரு ஆட்சி, இன மத பேதமின்றி ஊழல் லஞ்சமற்ற ஒழிச்சு இந்த நாட்டுக்கு தேவையான ஒழித்து வைக்கப்பட்ட இந்த வருமானங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து மக்களை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கணும் என்று ஒரு ஆசைப்படுற ஒரு ஆட்சி தான் இந்த தற்போது ஆட்சி. அப்ப இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்ன்றதான் குறிக்கோள். அப்ப இது வந்து வைன் பண்ணப்பட்டு இங்க இருந்து ஒரு அழுத்தம் ஒன்று பிரயோகிக்கப்பட்டு தான் இந்த வார்த்தைகள் வந்து வெளியிடப்படுது. அப்ப இவங்க வந்து இந்த மலையத்துக்குள்ள அரசு ஆட்சி செய்யக்குள்ள எப்படி இந்த மலையவாழ் உறவுகள் வந்து வெளி உலகத்துல வந்து ஆதிக்கம் செய்ய முடியும்? எப்படி வெளி உலகத்தோட ஒன்றிணைந்து பிணைந்து வாழ முடியாது. சோ இதே போலதான் இப்படியான ஒரு அரசியல்வாத இருக்கைக்குள்ள மலையத்துக்குள்ள இருந்து இளைஞர் ஜோதிகள் அரசியல் ரீதியாக வெளியே வரும்போது எப்படியான கருத்துக்கள் வரும் சொல்லி இந்த வீடியோ பாருங்க. முன்னாள் ஜனாதிபதி கௌரவத்துக்குரிய ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலை இலங்கையின் இளைஞர் யுவதிகளாகிய எங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தருணமாக காணப்படுகிறது. உயர் பதவியில் இருக்கும் அவருக்கே இந்த நிலை ஏற்படுமாயின் இன்றைய நாளில், அதாவது மக்களுக்காக சேவை செய்யும் எங்களை போன்ற இளைஞர் யுவதிகளுக்கு நாளை எதிர்காலத்தில் கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது நம்ம நாட்டில் காணப்படும் இந்த ஜனநாயக முறை. சோ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த மலையகம் என்ற அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த இளைஞர் ஜோதிகளை நாங்களே வெளி உலகுக்கு அழைக்கின்றோம். நீங்க வெளியே வரணும், வெளி உலகம். இப்ப வெளி உலகம் வராம இல்ல, அவங்க வெளியே நிறைய விஷயங்களை வெளியே வந்துட்டாங்க, தங்களோட திறமைகளை வெளிக்கொண்டுறாங்க, ஆதிக்கம் செலுத்துறாங்க. முக்கியமாக இலங்கையில பொருளாதாரத்துல இந்த அந்நிய செலாவணி என்ற ரீதியில வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்யற முக்கிய பங்கு வந்து இந்த மலைய பிரதேசங்கள் தான் வருது. அது கூட என்னத்துக்குன்னு சொல்லி நீங்கள் உற்றுநோக்க பார்க்கணும். அரசியல் ரீதியாக அல்லது ஒரு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது அங்க இருக்கிற வறுமை, அரசாங்கத்தால உரிய சலுகைகள் கிடைக்கல, இவ்வளவு காலமும் தோட்ட தொழிலாளிகள் என்ற ரீதியில அவர்களுக்கு உரிய அந்த சிட்டிசன்ஷிப் இல்லாத ஒரு நிலையில இலங்கையில அதாவது முக்கிய பொருளாதாரத்துல பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாங்க வெளிநாட்டில இருந்து. அந்த வெளிநாட்டில இருந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்றது மட்டும்தான் தெரியும். ஏன் வெளிநாட்டுக்கு போறாங்க? இன்றைக்கு கணவன் மனைவி என்ற ரீதியில இருக்க பெண்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டை நோக்கி நகர்கின்றாங்க. ஒழுங்கான வேலை வாய்ப்பு இல்லாங்க, ஒழுங்கான அடிப்படை வசதிகள் அங்க செய்து கொடுக்கப்படல. படிப்பு என்ற ரீதியில பார்க்கும்போது இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி வெளி உலகத்துக்கு வராங்க. ஆனா இருந்தும் அங்க இன்னும் அந்த அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. வீடுகள், இருப்பிடங்கள், வீட்டு திட்டங்கள் எதுவும் இல்லை. ஆனா அங்க ஊறுபட்ட கட்சிகள் இருக்குது, அந்த மக்களுக்காக ஊறுபட்ட அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு காலம் இதுக்கண்டு ஒன்றிணையாத இந்த அரசியல்வாதிகள் ஏன் இந்த ரணில் விக்ரமசிங்கோட கைதுக்கு பின்னால ஒன்றிணைறாங்க? அவங்க ஒன்றிணைஞ்சாலும் பரவாயில்ல, தவறான ஒரு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கோம் என்று சொல்லி அரசியல் அனுபவம் நிறைந்த அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அரசியல் அனுபவம் நிறைஞ்ச அரசியல்வாதிகள் போய்க்கல. எதற்காக இந்த இளைஞர்கள் கூட இவ்வாறு சிந்திக்கிறார்கள்? இந்த பிள்ளை வந்து பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், ரணில் விக்ரமசிங்க போன்ற ஒரு பெரியோரை கைது செய்தால் நாங்கள் இளைஞர்கள் எப்படி
நிம்மதியாக நடமாடுவது அல்லது தங்களோட சேவையை முன்னெடுத்து நகர்த்துவது தான் யோசிக்கிறோம் தவிர இதுல ஒரு உற்றுநோக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க ஊழல் செய்திருக்கார், தப்பு செய்திருக்கார், அதற்காகத்தான் அரசாங்கம் கைது செய்திருக்கே தவிர அவர் ஒரு நாட்டுக்கு போயிட்டு ஒரு சேவையோ அல்லது ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு ஒரு சேவையோ ஒரு சமூகத்துக்கு சேவை செய்தது ஏன் செய்தது என்று கேட்டு கைது செய்யல. அவர் செய்திருக்கிறார். ஆனா இப்ப கைது செய்த விஷயத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு கதைக்கும் போது அரசியல்வாதிகள் பின்புலத்தில் உங்களுக்கு அந்த அழுத்தங்களை வச்சு நீங்கள் இவ்வாறான ஒரு பத்திரிகை மாநாட்டிலே அல்லது இந்த செய்தி மாநாட்டிலே வந்து நீங்கள் இப்படி கதைக்கக்கூடாது. இப்போ உங்களோட வீடியோக்கள் வந்து அந்த சமூகத்துக்குள்ள, அதாவது மலையக சமூகத்துக்குள்ள போகல, அங்க இருக்கிற இளைஞர் ஜோதிகள் அப்படித்தான் நேப்பினோம். இவங்க வந்து எங்களை வழிநடத்தி கொண்டு போறவங்க, இவங்க சொல்றது அது சரியா இருக்க மாட்டேங்களா, அவங்களும் அதான் திங்க் பண்ணுவாங்க. நீங்கள் சுதந்திரமாக ஒரு இளைஞர் ஜோதிகளாக நீங்கள் மலையகத்தை தாண்டி வெளியே வாங்கும், இலங்கை ரீதியை தாண்டி சர்வதேச ரீதியில நீங்கள் ஒரு பரந்துபட்ட அரசியலுக்குள்ள வாங்கோ, நீங்கள் இளைஞர் ஜோதிகளை சுதந்திரமா செயற்படுங்க, எங்களோட இளைஞர் தமிழ் இளைஞர் ஜோதிகளை வந்து உங்களோட கையில் எடுங்கோ, பரந்துபட்ட ஒரு அரசியல் அதுகளுக்கும் படிப்பிச்சு கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ள இருந்து ஏற்கனவே அங்க அனுபவசாலியா இருக்கிற இப்படியான அரசியல்வாதிகள பின்புலத்துல நீங்கள் வளர்ந்து வர வெளிக்கிடுங்கன்னு சொன்னா அந்த சமூகம் கடைசி வரைக்கும் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை தாண்டி வேற எந்த ஒரு இதுலையும் வந்து முன்னேற போறன்றதை நீங்கள் மனசுல வச்சுக்கொள்ளணும். உண்மைக்குமே நீங்கள் வந்து இலங்கை பூராகவும் உங்களை எல்லாருமே வந்து ஒடுக்குறீங்க, ஒரு தோட்ட தொழிலாளியா ஒடுக்குறீனா, நீங்கள் மலைய சொந்தங்களோட ஒடுக்குறீனா, நீங்கள் மலைய மக்கள் உங்களுக்கு அதில் வந்து எந்த வித கருத்தும் இல்லை, ஒரு மொழி ரீதியா ஒரு பேச்சு ரீதியா எல்லா விஷயத்திலும் இருக்கு. நிறைய செய்திகளும் நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல நிறைய நாடுகளில் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா எவ்வளவு காலத்துக்கு இப்படி இருக்க போறீங்க? இப்படியான பின்புலத்தில் அரசியல் ரீதியில ஒரு இளைஞராக நீங்கள் ஒரு இளைஞர் ஒரு அமைப்பில் ஒரு இளைஞர் ஒரு அரசியல்வாதியா இருக்கிற நீங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் போது தற்போது நடப்புல என்ன ஆட்சி இருக்குது, நடப்புல என்ன அரசியல் நடந்து கொண்டிருக்குது, எதற்காக கைது செய்யப்பட்டது, எதற்காக இந்த குற்றங்கள் நடப்பட்டது, இந்த செய்தி மாநாட்டில் நீங்கள் வந்து இந்த செய்தி சந்திப்புல வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய கருத்து என்னன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க செய்தது ஊழலா இல்லை என்று சொல்லி ஒரு தீவிர விசாரணை ஒன்றை மேற்கொண்டு அதற்கான ஒரு முடிவை எட்டப்படாத நிலையில் அவர் கைது செய்யப்பட்டது ஒரு தவறான விடயம். இப்படித்தான் எங்களுக்கும் சாதாரண ஒரு இளைஞர் ஜோதிகளும் நாளைக்கு நாங்கள் ஒரு சிறிய எங்களோட முயற்சிகளை அல்ல சேவைகளை முன்னெடுக்கும் போது எங்களுக்கும் இது நிகழலாம் என்று நீங்கள் அந்த செய்தி சந்திப்புல குறிப்பிட்டிருந்தால் அது எல்லா இளைஞர் ஜோதிகளுக்கும் ஒரு விளக்கமாக போய் சேர்ந்திருக்கும். ஆனால் நீங்கள் உங்களோட அரசியல்வாதிகள் உங்களுக்கு என்ன சொல்லி தந்தினமோ அதையே அப்படியே நீங்க இந்த செய்தி சந்திப்புல சொல்லும் போது அது இளைஞர் ஜோதிகளை வந்து திசை திருப்புது, பொய்யான பாதையை கூட்டி செல்லுது. ரணில் விக்ரமசிங்க ஊழல் செய்ததால கைது செய்யப்பட்டோம், நீங்க என்ன செய்வீங்க உங்களை கைது செய்வதற்கு? அப்ப இவ்வாறான விடயங்களை நீங்கள் அரசியல் எடுத்து கொள்ளணும். இப்ப நான் இந்த வீடியோல முன்னுக்கு ஒரு வீடியோ போட்டு ஞாபகம் இருக்கேன், அந்த யாழ்ப்பாணத்துல வடக்குல 40 வருடங்களுக்கு முன்னால தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அது எதற்காக போட்டேன்னு சொன்னா இப்படியான வடுக்கள் அல்லது வழிகளை வந்து நீங்கள் கடந்திருக்க மாட்டீர்கள், எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது நடந்திருந்தா கூட உங்களோட அரசியல்வாதிகள் அதை மறைச்சிருப்பினர். இன்றைக்கு தோட்ட தொழிலாளர் பார்க்கும்போது எவ்வளவு கொலைகள், எவ்வளவு கடத்தல்கள், எவ்வளவு கற்பழிப்புகள், எவ்வளவு சீரழிவுகள் என்று சொல்லி இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கு. ஆனால் எல்லாமே மறைக்கப்படுது. ஏன்? மிக பிரதானமான அங்க தேவைப்படுற அடிப்படை வசதிகள்ல இருந்து அடிப்படை உரிமைகள்ல இருந்து எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. உங்களோட வாழ்க்கை வந்து சாதாரணமாக கொண்டு போகப்படுது. முக்கியமாக இந்த அரசியல்வாதிகளால், உங்களோட அரசியல்வாதிகளால மறைக்கப்பட்டு கொண்டு போகப்படுது. ஸோ இனி வருங்காலங்களில் சரி இளைஞர் யோதிகள் நீங்கள் வெளி உலகம் வரணும். இந்த ரணில் விக்ரமசிங்க கைதுக்கு பிறகு நீங்கள் உணர வேண்டிய தருணங்கள் அங்கே நிறைய இருக்குது. இந்த மலையக அரசியல்வாதிகள் இன்றைக்கு ஒன்று கூறினம், அதாவது ஊழல் செய்த அரசாங்கத்தோட ஒன்று கூறினம், கொலை செய்த அரசாங்கத்தோட ஒன்று கூறினம், இனக்கலவரம் செய்த அரசாங்கத்தோட ஒன்று கூறினம். அவர்கள் உங்களுக்கு எதுவும் செய்யலை என்று சொல்லி உங்களுக்கு தோணுது. ஆனா அவர்கள், நீங்கள் அதுதான் சொல்றோம், நீங்கள் வெளி உலகுக்கு வந்து இந்த பரந்துபட்ட அரசியல்ல எல்லா இனத்தோடையும் சேர்ந்து நீங்க என்ன நடந்தது இலங்கை வரலாற்று என்று பார்க்கும்போது உங்களுக்கு அது அங்க குற்றமா தெரியும். ஆனா உங்களுக்கு எல்லாமே மறைக்கப்பட்டிருக்குது. அதாவது தற்போது ஆட்சியலுக்கு அரசுக்கு எதிராக ஒன்றிணைகிற அரசாங்கத்துக்கு நீங்க ஆதரவாக பேசுறீங்க. அந்த ஆதரவாக பேசுற அந்த அரசாங்கம் வந்து இலங்கைக்குள்ள சிறுபான்மையான நாங்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் வந்து உங்களுக்கு தெரியல. உங்களை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக மலைய பிரதேசத்தில் வர உறவுகளுக்கு வந்து சம்பளம் ஒரு அடிப்படை பிரச்சனையா இருக்கு, கல்வி ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கு, வீட்டு திட்டம் ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு அடிப்படை பிரச்சனை சொல்லிக் கொடுறதுக்கு எந்த வித இதுவும் இல்லை. அதாவது அன்றாடம் வாழ்க்கை உங்களுக்கு தேவையானதே அடிப்படை பிரச்சனை தெரியுது. ஆனா அதையும் தாண்டி நீங்கள் வடக்கு கிழக்குல கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க எவ்வளவு சீரழிவுகள் நடந்திருக்கின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். செம்மணி மனித புதைகுழி, தமிழ் மக்கள் ஆதிகால பூர்வ காணிகள் வந்து பறிமுதல் செய்யப்படுறது, அங்க புத்த விகாரங்கள் கட்டப்படுறது, வடக்குல இன்னும் கொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, கிழக்குல இன்னும் சீரழிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் திட்டமிட்ட செயற்பாடுகள், போதைப் பொருட்கள், கஞ்சா எல்லாமே வந்து
இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் மத்தியிலே ஒரு சீரழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இதெல்லாம் வந்து திட்டமிட்டு இலங்கை அரசால் செய்யப்பட்ட நடவடிக்கைகள். ஆனால் தற்போது ஆட்சியில் இருக்க அரசு என்ன செய்து அதை இல்லாமல் செய்ய பார்க்குது. அதே போலதான் எதிர்காலத்தில் அவர்கள் கூட இப்போ ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கூட ஆகலை. இனிவரும் காலங்களில் மலைய பிரதேசத்தை நோக்கி கூட சில நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு அவர் முயற்சி செய்யணும். ஈவன் ஏன் சொல்ல போனா உங்களோட மலைய பிரதேசத்தில் இருக்க அரசியல்வாதிகளோட நிறைய பேர் கூட இந்த ஊழல் லஞ்ச வழக்கு லிஸ்டுகளுக்குள்ள இருக்குது. காலப்போக்கில் அதுவும் உங்களுக்கு தெளிவாகும். எனவே இளைஞர் ஜோதிகள் நீங்கள் வந்து அரசியலை வந்து வெளியே கொண்டு போகும்போது அது வெளி உலகுக்கு வந்து இந்த பரந்துபட்ட அரசியல் எடுத்து அந்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் அங்கே இருக்க இளைஞர் ஜோதிகளையும் வெளி உலகுக்கு கொண்டு வந்து நீங்க தான் ஒரு வெளிச்சத்தை ஏற்றி வைக்கணும். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இப்படி இந்த பழைய அரசியலை நம்பிக்கொண்டு குறிப்பிட்ட ஒரு 1-2 தேவைகளுக்காக அவர்கள் காலடியை பிடிச்சு கொண்டு நாங்கள் இப்படியே வாழ்க்கை கொண்டு போகிறோம்னு சொல்லி நீங்க தான் முடிவெடுக்கணும். எனவே தற்போது இருக்கிற ஒரு நீதியான ஒரு ஆட்சியை கொண்டு இந்த நாட்டில் தற்போது ஆட்சி அமைச்சிருக்க இந்த அரசாங்கத்துக்கு கீழே எடுத்து சென்ற நடவடிக்கைகள் சரியானதா பிழையானதான்னு சொல்லி கண்டறிந்து இளைஞர்களாகிய நீங்கள் இந்த அரசாங்கத்தில் ஒரு அரசியல்வாதியாக நீங்க செயற்படுறீங்களா இருந்தா உங்களோட சமூகத்தில் இருக்கிற இளைஞர் ஜோதிகளையும் அந்த நல்ல பாதையை நோக்கி எடுத்து போங்க. ஏற்கனவே இருக்கிற பழைய இஎம்பி தாளைக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லிக்கொண்டு அவங்களோட அழுத்தத்துக்கு பின்னால் போனீங்களா இருந்தால் அவர்கள் நாளைக்கு மறுதினம் வந்து அவர்களோட ஆட்சியை முடிச்சு கொண்டு சேர்த்த சொத்து பத்து காணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் எங்களோட சமுதாயம்ன்றது ஒன்று வந்து இன்னும் அந்த தேவையான ஒரு குறுகிய அடிப்படை வசதிகளையே ஒரு பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனையா தங்களுக்கு வச்சுக்கொண்டு வெளிநாடு வாழ்க்கை என்ற ரீதியில குடும்பங்களை பிரிஞ்சு கொண்டு அல்லல் பில்லரா உடைஞ்சு குடும்பங்கள் நிம்மதியில்லாத வாழ்க்கை, பிள்ளைகள் சீரழிவு, படிப்பு இல்ல, வீடு இல்ல, வீட்டு வசதிகள் இப்படியே அரசாங்கத்திட்ட கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழலை தான் அங்கத்தை அரசியல்வாதிகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க தாண்டி வெளியே வரணும். இலங்கை பூராவும் நீங்கள் எல்லாரோடையும் ஒன்றிணையணும். எல்லா ஒரு விஷயத்திலையும் நீங்கள் பங்கெடுக்கணும். அது வடக்கு இல்லை கிழக்கு இல்லை என்று சொல்லி எந்தவித பிரிவினவாதமும் பார்க்க வேண்டாம். நீங்களும் தமிழர் தான், நாங்களும் தமிழர், எல்லாருமே தமிழர் தான். அரசியல் ரீதியாகவோ என்ன ரீதியாகவோ நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் வெளி உலகுக்கு வாங்கோ, உண்மையான அரசியல் என்ன நடக்குதுன்னு பாருங்கோ. அதை கொண்டு நீங்கள் அரசியல் செய்ய போங்க. நீங்களும் நாளைக்கு ஒரு இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கிற ஒரு தலைவராக இருக்கக்கூடும் என்ற சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்குங்க. அதோடு சேர்த்து இந்த வடக்கு கிழக்கு தாயகத்தில் இடம்பெற்ற அநீதிகள் கொடூரங்களுக்கு குரல் கொடுக்கும் போது நீங்களும் ஒன்றிணையுங்க. ஒதுங்கி நிற்காதுங்க. எங்களுக்கு தேவையான விஷயம் அடிப்படை சம்பளம், இருக்கிறதுக்கு வீடு, கல்வி, போக்குவரத்து வசதிகள் தான் வேணுமென்றே தாண்டி ஒற்றுமையாக கை கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. சிறுபான்மைன்றது ஒரு பெரிய ஒரு படையாக ஒன்றிணையக்கூடும். அதே போலதான் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது வந்து அது ஒரு ஊழல் லஞ்சம் என்ற வழக்கெல்லாம் போது, அதாவது பொது நீதியை வந்து தவறுதலாக பயன்படுத்துகின்ற ரீதியில் தான் அது கைது செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் தற்போது புனை வழங்கப்பட்டாலும் அந்த வழக்கு வந்து தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு போகும். அது சம்பந்தமாக இன்னும் 10 பேருக்குரிய வழக்குகளும் போய் கொண்டிருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் மேலும் சில காய்நாட்கள் முக்கியமாக வருகிற சித்திரை வெள்ளத்துக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், முக்கிய ஆழ்கடத்தல் மற்றும் கொலை தொடர்பான முக்கிய புள்ளிகள், பிரதான சூத்திரதாரிகள், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கு தொடர்பான சூத்திரதாரிக்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு கொண்டிருக்குது. ஏன்னு சொன்ன இந்த ரணில் விக்ரமசிங்க கைதுன்றது வந்து ஒரு பதட்டமும் இல்லை, ஒரு நாடகமும் இல்லை. முக்கியமாக இலங்கை மக்களுக்கு மத்தியில இனக்கலவரம் ஒன்று வரக்கூடாது, பொருளாதார சீரழிவு ஒன்று வரக்கூடாது, நாடு பூராக எதுவுமே ஸ்தம்பித்து போகக்கூடாது ரீதியில கைது என்று சொன்ன ஒரு சாதாரண விடயம் என்று மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, அதாவது குற்றம் இழைத்தால் அது மன்னராக இருந்தாலும் தான், அரச முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் சார், கைது என்ற ஒரு சாதாரண நடவடிக்கை. இப்படி 4 பேரை கைது செய்யும் போது மக்கள் ஒரு சுமூகமான சாதாரண நிலைக்கு போயிடுவாங்க. ஓ, இவர் குற்றம் செய்திருக்கார், கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி. அப்படியான ஒரு அடிப்படை வரும்போது முக்கிய பிரதான சூத்திரதாரிகளும் கைது செய்யப்படுவார்கள். அப்பத்தான் அந்த டைம்ல கூட மக்கள் தங்கட வேலையை பார்ப்பினும் அரசாங்கம் நீதித்துறையோ தங்கட வேலையை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னா நாடும் குழம்பி மக்களோட நிம்மதியான வாழ்க்கையும் குழம்பி போகும். ஸோ இதற்கான இந்த நடவடிக்கை எடுக்கும்போது முக்கிய அரசியல்வாதிகள் பொசிஷன்ல இருக்கிறார்கள் அல்லது பொறுப்புல இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த பெண் இந்த வீடியோல கதைச்சது, இந்த அரசியல்வாதி மண்டக்கசாயம் கதைச்சது எல்லாம் வந்து நீங்கள் கணக்குல வடிவா எடுத்து உற்று நோக்கி அதுக்கு பிறகுதான் இந்த அரசியல் தொடர்பாகவோ அல்லது இந்த கைதுகள் தொடர்பாகவோ இந்த பழிவாங்கல் தொடர்பாகவோ என்று சொல்லி நீங்கள் சமூகத்துக்குள்ள முன்னோக்கி கதைக்க வேண்டும். அதே போலதான் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இருக்க வேண்டும். அது மலையகத்தில் நடந்தாலும் சரிதான், வடக்கு கிழக்கில் நடந்தாலும் சரிதான், நாங்கள் தமிழர்கின்ற ரீதியில ஒற்றுமையாக பயணித்து ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து விடணும். இப்ப வடக்குல செம்மணி பிரச்சனையில தான் அவர்கள் அது தமிழர்களோட பிரச்சனை, அது அங்கத்தைய பிரச்சனை, அது எல்டிடியோட பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் இப்ப யோசிச்சீங்களா இருந்தால் நாளைக்கு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் அதையே சிந்திச்சு கொண்டிருப்பீங்களா? அதாவது எங்களோட பிள்ளைகள் வந்து வளர்ந்து வர காலப்பகுதியிலையும் அதே சிந்திச்சு கொண்டிருப்பினோம். அதே போல அந்த காலப்பகுதியில் கூட அடிப்படை சம்பளத்தை கூட்டியதை சொல்லி, வீட்டு வசதி செய்ததை சொல்லி, பாடசாலை வசதியில் படிப்பு வசதி செய்ததை சொல்லி, போக்குவரத்து வசதிகளை செய்து சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பினோம். எப்பவுமே முன்னேறாது எங்களோட சமூகம். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வெளியில் வந்து அரசியல் செய்யணும். அதே மாதிரி இதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் ஒவ்வொரு, அதாவது சிறுபான்மையினராக இருக்கிற இலங்கையில தமிழர்கள் வந்து
ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இடம், பிரிவினைவாதம், மதம், மொழி எதுவும் பார்க்காம எல்லா விஷயத்திலையும் ஒன்று சேர்ந்து இந்த அரசியலையோ அல்லது உங்களோட சாதாரண வாழ்க்கையோ வந்து முன்னகர்த்தி கொண்டு போகணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றார். மற்றும்படி இந்த தற்போது ஆட்சியில் இருக்க அரசாங்கத்தால் எடுத்துக்கொண்டு போகிற இந்த ஊழல் லஞ்சமற்ற ஒரு நீதித்துறையை சுதந்திரமாக செயற்பட விட்டு இடம்பெறுகின்ற கைதுகளோ விசாரணைகளுக்கோ தயவு செய்து நீங்கள் இளைஞர்கள் மத்தியில் தவறான கருத்துக்களையோ பகிர்வுகளையோ கொண்டு போய் சேர்க்காதீங்க. எது நல்லது எது கெட்டது என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு அது தொடர்பான விஷயங்களை வந்து இப்படியான சமூக செய்தி ஊடகங்களுக்கு நீங்கள் வழங்குங்க. தவறான எந்த ஒரு கருத்தையுமோ தவறான எந்த ஒரு செய்திகளையும் வந்து நீங்கள் இளைஞர் மத்தியில் பரப்ப சொன்னால் நாளைக்கு அதுதான் அவர்களோட மைண்ட்ல ஊறி போயிருக்கும். என்று சொன்னால் அதை தொடர்ந்து தான் அவர்களும் அரசியல் செய்யவோ என்ன செய்யவோ முனைவார்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிரயோசனமாக இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் வந்து முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கும் என்று நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கையோட ஒரு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது போன்று மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.